பெருந்தகையாளர் எங்கள் இனமான பேராசிரியருக்கும் அமைதி நிறை சாதிக் அவர்களுக்கும் ஆறுயிர் இளவல் நாஞ்சிலார்க்கும் பேரன்பு கொண்ட பெரியோர்க்கும் வணக்கம். பெருமைமிகு தாய்மார்க்கும் பேரறிஞர் அண்ணா கவியரங்கில் பீடு நடை தமிழ் பாட வந்துள்ள நீடு புகழ் கவிஞருக்கும் வணக்கம். மருதிருவர் போல வந்து பெரியார் அண்ணா விருது பெற இருக்கின்ற அன்பில் அண்ணாமலை இருவருக்கும் பட்டிமன்ற நடுவர் பதவிக்கென்றே பிறந்திட்ட பகுத்தறிவு பண்பாளர் நன்னனுக்கும் வணக்கம். மாவட்ட செயலாளர் தம்பி பாலுவுக்கும் மற்றும் உள்ள கழக முன்னோடி செயல் வீரருக்கும் தீரமுடன் ஏடு நடாத்தி தமிழக பண்பு காக்கும் தினகரன் KP கந்தசாமிக்கும் இன்று முழக்குவது போல் இசை ஒலியை அன்று முதல் அழைக்காமலே வந்து ஆர்க்கின்ற இசைமுரசு அறிவாவுக்கும் உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு தலைப்புகளில் அண்ணா பற்றி பலாச்சுளை சொல்லெடுத்து பாவலர்கள் கல்மீது எழுத்தாக காலத்தால் அழியாத கவிதை கேட்டு வந்துள்ளார். கலைவாணர் அரங்கத்தில் கவிவாணர் அரங்கம் இன்று காதில் விழுகிறது சில பேரின் கேலி சிரிப்பு. கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு, கவியரங்கம் ஒரு கேடா கழகத்துக்கு, விழா நடத்த சிறிதேனு வெட்கமில்லையோ இவர்களுக்கு, வெற்றி பெற்ற நாம் இங்கே வீரவா சுழற்றி நிற்க வீணர்களுக்கு என்ன முப்பெரும் விழா வேண்டி கிடக்குதென ஆணவ குரல் ஒன்று கேட்குதங்கே. விளக்கம் ஒன்று அவர்களுக்கும் உங்களுக்கும் சொல்வேன் நான். விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு, விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த திருடன் அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல், அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு அகப்படாமல் ஓடியதைப் போல் அருப்புக்கோட்டை நெல்லை தொகுதிகளை வென்றுவிட்டார். இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எள்முனையும் வேண்டாம் என்று. இதற்குத்தான் நான் முன்பே சொன்னேன், இந்த இடியமீன் ஆட்சியிலே நமக்கு இடைத்தேர்தல் எண்ணம் எள்முனையும் வேண்டாம் என்று. இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று, இருந்தாலும் போர்க்களத்தில் விழுப்புண் பெறுவதே பெருமை என்று இனிய உடன்பிறப்புகள் எல்லோரும் இருகருத்து கிடமின்றி எடுத்துரைத்த காரணத்தால் பணநாயக படை எதிர்த்து நமது ஜனநாயக படை மோதிற்று. மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை, மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால், மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே.